இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கொட்டாப்புளி பாளையம் பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் 189 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் முதற்கட்டமாக குறைந்த வருவாய் வீடுகள் என்கிற அடிப்படையில் கட்டப்பட்ட 71 வீடுகள் 3,75,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஒரு விவசாயியின் மூலம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புக்கு சோதனை வந்திருக்கிறது. அதாவது அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆறுச்சாமி என்பவர் குறைந்த வருவாய் வீடுகளில் ஒன்றின் பூட்டை உடைத்து குடியிருந்து வந்ததோடு சுற்றி கம்பி வேலி போட்டும் ஆக்கிரமித்திருந்தார். மேலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் வீடுகள் கட்டப்பட்டுள்ள 2 ஏக்கர் இடமும் தனது தாத்தாவுக்கு சொந்தமானது எனவும் மகன் வழி பேரனான தனக்கே அந்த சொத்து எனவும் உரிமை கொண்டாடி வந்தார். மேலும் இது தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு புகார் மனுக்களையும் அனுப்பினார். என் பூமி பத்திரம் தானே, என் வீட்டுல நான் வச்சிருக்கிறேன். இவங்க வீடுங்கிற காமிக்க முடியாது. சாவி அங்க இருக்கு. ஆனால் எந்த பதிலும் இல்லாத நிலையில் நிறைவாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பினார். இதுதான் விவசாயி ஆறுச்சாமிக்கு பூமராங்காக திரும்பியிருக்கிறது. இது குறித்து என்ன ஏது என விசாரிக்குமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவிலிருந்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் பட்டாளமே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கட்டியுள்ள பகுதிக்கு ஆய்வுக்கு சென்றனர். அப்போது விவசாயி ஆறுச்சாமி ஆக்கிரமித்து கட்டியிருந்த வீட்டின் முன்பகுதியை அகற்றியதோடு அங்கு போட்டிருந்த கம்பி வேலியையும் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்ற முயன்றனர். அப்போது தகவல் அறிந்து அங்கு வந்த ஆறுச்சாமி வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளை ஏகவசனத்தில் திட்டியதோடு அங்கு கிடந்த கற்களை தூக்கி எறிந்தார். இதனால் அச்சமடைந்த அதிகாரிகள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். எனினும் நல்வாய்ப்பாக அதிகாரிகள் யார் மீதும் கல் படவில்லை. இதையடுத்து வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரிடம் நெஞ்சை நிமிர்த்திய விவசாயி ஆறுச்சாமி தரக்குறைவான வார்த்தைகளாலும் வாயா போயா எனவும் மரியாதை இல்லாமல் திட்டினார். அத்தோடு அதிகாரிகளிடம் ஆவணங்களை கேட்டு தகராறு செய்தார். இப்படியாக நீண்ட நேரம் வாக்குவாதம் தொடர்ந்து வந்த நிலையில் பொறுத்து பார்த்த போலீசார் ஒரு கட்டத்தில் ஆறுச்சாமியை அலேக்காக தூக்கி போலீஸ் ஜீப்பில் ஏற்ற முயன்றனர். ஆனால் ஆறுச்சாமியோ தன்னை தூக்கிய போலீசாரின் கைகளை கடிக்க முயன்று ரகளையில் ஈடுபட்டார். மேலும் தனக்கு மயக்கம் வந்தது போல நடித்து தரையில் விழுந்தவர், ஐயோ போலீஸ்காரங்க என்னைய கொல்றாங்களே என கத்தி கூப்பாடு போட்டார். ஐயோ கொல்றாங்களே, ஐயோ கொல்றாங்களே, போலீஸ் கொல்லுதே. இதனை அடுத்து வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸில் ஏற மறுத்து ரகளையில் ஈடுபடவே குண்டுகட்டாக தூக்கி ஸ்ட்ரக்சரில் அமர வைத்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அங்கும் டாக்டர்களை மிரட்டி ரகளையில் ஈடுபட்டதோடு மருத்துவமனையில் இருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பிறகு போலீசார் ஆறுச்சாமியின் வீட்டுக்கே சென்று அவரை கைது செய்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். இச்சம்பவத்தால் கொட்டாப்புளி பாளையம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி பல மணி நேரமாக பரபரப்பாகவே காணப்பட்டது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.